இந்த வீடியோல நாம மகாபாரதம் எழுதப்பட்ட வரலாறு பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபாரத் சரித்திரம் முடிந்த பிறகு, அதாவது கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் ஸ்வர்காரோகணத்திற்கு பிறகு, கலியுகத்தின் துவக்கத்தில் வேத வியாசர் ஒரு நாள் ஹிமவத் என்ற பர்வதத்திற்குச் சென்றார். அதன் அடிவாரத்தில் தர்ப்பத்தை பரப்பி தியானத்தில் அமர்ந்தபோது, அவருடைய தபோ பலத்தினால் பரத வம்சத்தின் வரலாற்றை ஆதி முதல் அந்த வரை பூரணமாகக் கண்டார். லட்சக்கணக்கான சோகத்தால் அதை மனதில் ஒரு காவியமாக இயற்றியும் விட்டார். இவருடைய மனோவேகத்திற்கு இத்தனை சோகங்களை சொல்லச் சொல்ல எழுதத் தகுதியானவர் மனித குலத்தில் கிடையாது என்பது வியாசருக்குத் தெரிந்தது. அதனால் நான்முக பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தார். பிரம்மதேவர் பிரசன்னமானவுடன் அவரிடம் வியாசர் குருவம்சத்தின் சரித்திரத்தை, மகாபாரதப் போரின் சரித்திரத்தை நூல் வடிவில் எழுத வேண்டும். அந்த சரித்திரத்தை காவியமாக எனது மனதில் இயற்றிவிட்டேன். இதில் 4 வேதங்களும் 6 வேதாங்கங்களும் இதிகாச புராணங்களும் அடங்கியுள்ளன. வர்ணாசிரம தர்மங்கள், அவற்றின் லட்சணங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், பூமி, சந்திரன், ஆகாயம், யுகங்கள் முதலியவற்றின் அளவும், தேவ மனுஷ்யாதி ஜாதிகளும், புண்ணிய க்ஷேத்திரங்கள், தீர்த்தங்கள், பர்வதங்கள், வனங்கள், கடல்கள், நகரங்கள், அஸ்திர சஸ்திராதிகள், யுத்தப் பயிற்சியின் முறை, பேச்சின் வகைகள், பகவானுடைய சொரூப குணங்கள் முதலியனவும் விரிவாக விவரிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் இதை எழுதுகிறவர் பூமியில் யாருமில்லை. இதை எழுதி வைத்தால்தானே இதிலிருந்து அனைவரும் பயனடைய முடியும். இதை எப்படிச் செய்வது என்று தெரியவில்லை. தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டார். வியாசர் போன்றவரே இன்னொருவரை அணுகும்போது சாதாரண மனிதர்களான நாம் கஷ்டகாலத்தில் இன்னொருவரின் உதவியை கேட்பது தவறு இல்லை அல்லவா? அகங்காரத்தினால் அவன் என்ன எனக்கு உதவுவது என்று எண்ணினால் அவதிப்படுபவர்கள் நான்தான். பிரம்மதேவர் இதைக் கேட்டு வியாசரிடம், மகரிஷியே, உம்மை நான் வசிஷ்டரைக் காட்டிலும் சிறந்தவராகக் கருதுகிறேன். மற்ற ஆசிரமத்தாருக்கு உதவும் கிருஹஸ்தாசிரமம் சிரேஷ்டமானது. அதைப்போல் காவியங்கள் இயற்றும் கவிகளுக்கு உபகாரமாக இருக்கும் உமது இந்த காவியம் மற்ற அனைத்து காவியங்களைக் காட்டிலும் சிரேஷ்டமானது. இது பூர்ண சந்திரனைப் போன்றது. சந்திரகிரணங்கள் பட்டு ஆம்பல் மலர்வது போல் இந்த இதிகாச ரத்தினத்தினால் மாந்தரின் புத்தி மலரும். இதை எழுதுவதற்கு விக்னேஸ்வரர்தான் சிறந்தவர். நீர் அவரை நோக்கித் தவம் செய்து உமது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று கூறி மறைந்தார். உடனே வியாசர் விநாயகரை நோக்கி தவம் செய்தார். விநாயகர் தோன்றினார். விநாயகா, விநாயகன், உனக்கு மேலான நாயகன் இல்லாத மூல முதல்வனே, நான் ஒரு பெரிய சரித்திரத்தை எழுதப் போகிறேன். அதை நான் சொல்லச் சொல்ல தாங்கள் எழுதிக் கொடுக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் என்று வியாசர் பணிவாக வேண்டிக் கொண்டார். இங்கு ஆண்டவனை அடியவன் வேலை வாங்க வேண்டிய நிலை. ஆனால் வேத வியாசரும் சாதாரணமானவர் அல்ல, பெரிய மகரிஷி. ஒருவர் பகவான், ஒருவர் பகவானுக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மஞானி. மேல் நிலையான உறவு. எனவே மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பரமாசாரியருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு சாஸ்திரிகள் வருவார். அவருக்கு குரு மகாபெரியவர். சொல்லிக் கொடுப்பவர் உண்மையில் சிஷ்யர், ஆனால் அந்த விஷயத்தைப் பொறுத்தவரையில் சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியர். குரு இப்போது மாணவராகிவிட்டார். ஒருமுறை எல்லா ஆசிரியருக்கும் உள்ள புத்தியில் சாஸ்திரிகள் மகாபெரியவரிடம், தாங்கள் இன்று சரியாகச் சொல்லவில்லை, நாளைக்கு இதை மனப்பாடம் செய்து வாருங்கள் என்று கொடுத்து விட்டார. பரமாசாரியரோ இரவும் பகலுமாக உட்கார்ந்து அதை மனப்பாடம் செய்து வந்து ஒப்பித்தார். இதுதான் நம்முடைய கலாசாரம். ஆனால் அதன்பின் அந்த சாஸ்திரிகள் எதை யாரிடம் சொல்லிவிட்டேன் என்று உணர்ந்து வருந்தி மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆகவே பெரியவர்களுடன் விவகாரம் செய்யும்போது நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போது வியாசர் விநாயகப் பெருமானை வேலை வாங்க வேண்டும். விநாயகரோ, தாங்கள் சொல்வது நல்ல விஷயம், அதனால் நான் எழுத சம்மதிக்கிறேன். ஆனால் நான் எழுத ஆரம்பித்தால் நிறுத்த முடியாது. எழுதிக் கொண்டே இருப்பேன், தாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சம்மதமா என்று நிபந்தனை விதித்தார். இது என்ன வம்பு? இளைப்பாராமல் எப்படி சொல்லிக் கொண்டே இருக்க முடியும்? இவ்வியாசர் உஷாராகிவிட்டார். சரி, தாங்கள் கூறுவது போலவே நடக்கட்டும். ஆனால் தங்களிடம் ஒரு பிரார்த்தனை. நான் சொல்லும் சோகத்தின் அர்த்தத்தை தாங்கள் புரிந்து கொண்டு எழுத வேண்டுமென்று ஒரு போடு போட்டார். விநாயகர் போட்ட நிபந்தனைக்கு பதிலாக இவர் பணிவாக பிரார்த்தித்து ஒரு நிபந்தனையை போட்டு உடன்படிக்கை செய்து கொண்டார். இவ்வாறு நாமும் பெரியவர்களிடம் வார்த்தைகளை மரியாதை குறையாமல் நளினமாக உபயோகிக்க வேண்டும். மகாபாரதத்தை வியாசர் கூற விநாயகர் எழுத ஆரம்பித்தார். விநாயகருக்கு இவ்வளவு பெரிய காவியத்தை எழுத எழுத்தாணி போதவில்லை. எழுத எழுத எழுத்தாணிகள் உடைந்து கொண்டே இருந்தன. இது சரிவராது என்று எண்ணி விநாயகர் தனது தந்தத்தையே உடைத்து எழுதினார். யானைக்கு அழகே தந்தம்தான். அந்த தந்தத்தையே பகவான் தியாகம் செய்து மகாபாரத காவியத்தை எழுதினார். ஆகவே ஏகதந்த விநாயகன் தியாகத்தின் வடிவம்,
வியாசர் ஆங்காங்கே கடினமான ஸ்லோகங்களை இயற்றிவிடுவார். இதை விநாயகர் புரிந்துகொள்வதற்குள்ளாக மேலும் பல ஸ்லோகங்களை வியாசர் மனதில் இயற்றிக்கொள்வார். இப்படி இரவு பகலாக 3 வருடங்கள் தூங்காமல் மகாபாரதத்தை எழுதினார்கள். பெரிய மூர்த்திகள் இருவரின் இப்பேற்பட்ட கடின உழைப்பாலும் விக்னேஸ்வரனின் தியாகத்தாலும் உதயமான அமிர்தம்தான் பரத வம்ச சரித்திரத்தைப் பற்றிய ஜெய என்ற காவியம். மகாபாரதத்தை எழுதியவுடன் வியாசர் தன் மகன் சுகரை அழைத்து முழு மகாபாரதத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார். பிறகு வைசம்பாயனருக்கு சொல்லிக் கொடுத்தார். இவர்கள் அடுத்த 10 ஆட்களுக்குச் சொன்னார்கள். இப்படி சொல்லி இன்று வரை நாம் மகாபாரதத்தை கேட்டு படித்து வருகிறோம்.